உத்தரகாண்ட் மாநிலம் டிஹ்ரி கர்வால் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 300 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை எவருமே பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவும் போர் நிறுத்தத்தை 3 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்களுடன் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. கடந்த போட்டியில் தோல்வியடைந்த ஆர்சிபி அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் மத்வால் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக அதிரடி வீரர் ஆயுஷ் மாத்ரே விலகிய நிலையில் மாற்று வீரராக இணைந்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். மேலும் மே 4ஆம் தேதி வெற்றி உறுதியானதும் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். எல்லா பூத்தும் ஆல்மோஸ்ட் நான் போய் விசிட் பண்ணிட்டேன். போகும் இடம் எல்லாம் எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் களத்துல மிக சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பூத்துலயும் அவங்களுடைய பணிகள் அபரீதமாக இருக்குங்க. அதே மாதிரி பொதுமக்களுமே அன்பாக நான் என்னை பார்த்து சிரிச்சு பேசும்போது கண்டிப்பாக வெற்றி உறுதி என்பது எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த என்னுடைய எல்லா வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்ப போதிய பேருந்துகள் இல்லை என புகார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் நள்ளிரவில் பயணிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இனிவரும் காலங்களில் வெளியூர் வாக்காளர்களுக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களை நேரில் ஆய்வு செய்தவர் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கடந்த தேர்தலை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் வெளியூர் வாக்காளர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் பண்டிகை காலங்களைப் போல கூடுதல் பேருந்துகளை இயக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொங்கல் தீபாவளி போல கூடுதலாக போக்குவரத்து பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை கவனிக்கலை. அதனால நிறைய பேர் வர முடியாமல் தவிக்கிற சூழல் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம். முறையிடுறாங்க, நாங்கள் போக முடியல நிறைய இடத்துக்கு. அப்படி அது அடுத்து வருங்காலங்கள்லாம் அதையும் குறைச்சா இன்னும் கூடுதலாக நிறைய பேர் ஈடுபாட்டோட வாக்கு செலுத்துவாங்க. அரசியல்வாதிகள் தங்கள் வேலையை சரியாக செய்யாததால் தான் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று நடிகர் விஷால் கூறினார். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் சைக்கிளில் வந்து வாக்களித்த விஷால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அரசியல்வாதிகள் தங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றினால் நடிகர்கள் அரசியலுக்கு வர தேவையில்லை என்றும் வரும் காலத்தில் அரசியலில் தனது பங்களிப்பு இருக்கும் என்றும் அவர் கூறினார். இல்லைங்க, அதான் சொல்றேனே, லெட் த அரசியல்வாதிகள் அவங்க வேலை பண்ணாங்கன்னா நடிகர்களாக இருப்போம். அதான் திரும்ப அதே தான் சொல்றேன். லெட் அஸ் see அது தட்ஸ் வாட் இட் should. ஷூர் கண்டிப்பா. திருவாரூர் மாவட்டம் நனிலம் அருகே கோவில் கிராமத்தில் 102 வயதான தட்சிணாமூர்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் மைத்துனரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் தாய் மாமாவுமான தட்சிணாமூர்த்தி தபால் வாக்கை தவிர்த்து நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார். 102 வயதிலும் நான் நேரில் வந்து வாக்களித்துள்ளேன். அனைவரும் இதுபோல் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நிறைய செய்வதற்கென்றால்
பணியாளரும் நிறைய செய்ய போகிறார், செய்வார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் அவருக்கு ஓட்டளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பது அனைவரது கடமை என்றும் வாக்காளர்களின் உரிமை எனவும் கூறி வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். சென்னையில் உள்ள வாக்குச்சாவடியில் காலை முதல் வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் தொடர்ந்து ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மேலும் ஜனநாயக கடமையாற்றுவது முக்கியமான ஒன்று எனவும் மக்களை ஆட்சி செய்ய சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் எனவும் வாக்காளர்கள் கூறினர். வாக்கு செலுத்துறதுன்றது எவ்வளோ முக்கியம்? இது எல்லாரோட கடமை, அதுவும் இல்லாமல் நம்மளோட உரிமை. எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாருமே வரணும். ஜனநாயக கடமை ஆற்றுவது மிகப்பெரிய முக்கியமானது. இதில் நம்ம கட்டாயமாக நம்ம எல்லாருக்கும் நம்ம ஓட்டு போட்டே தீர வேண்டும். நமக்கு பிடிச்சவங்க யார் இந்த நாட்டை ஆளுவாங்க, நாட்டு வந்தால் இவருக்கு எப்படி நல்லா இருக்குன்றதை நம்ம அறிஞ்சு இப்போ நாங்கள் இந்த காலையிலே நிற்கிறோம் சார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட அவரது சொந்த கிராமத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது வாக்கை செலுத்தினார். மேலும் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் எத்தனை முனை போட்டி இருந்தாலும் யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பது குறித்து மக்கள் நிச்சயம் தேர்வு செய்வார்கள் என கூறினார். எத்தனை முனை போட்டி இருந்தாலும் மக்கள் யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒவ்வொரு குடிமகனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அதனால் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோடு செய்ய வேண்டிய வேலை இது. சென்னை தியாகராய நகர் இந்து பிரச்சார சபாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பிறகு நடிகர் ஜீவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்களிப்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை என்றும் ஒரு குடிமகனாக தனது கடமையை செலுத்திவிட்டதாக தெரிவித்தார். மேலும் இளம் தலைமுறையினர் அவர்களது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இது நம்மளோட ரைட் அண்ட் ஆல்சோ இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இருந்து இங்கே நான் ஓட்டு காஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே இந்த மாதிரி ஓட் பண்ணால் ஸோ நிச்சயமாக ஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி உக்கடை பகுதியில் மாற்றுக் கட்சியின் சின்னம் அணிந்திருந்தவர் குறித்து அனீஸ் ஃபாத்திமா காவல்துறையிடம் முறையிட்ட போது அங்கு வந்த திமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மயக்கமடைந்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவலர் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பயும் நான் சொல்கிறேன், அவங்க கன்சீவாக இருக்காங்க வேட்பாளர். காவலர் என்ன சொன்னாங்கன்னா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்குறது தான் இவங்களுக்கு பிரச்சனை. வேட்பாளர் உட்காந்து என்ன தாக்க வராங்க, இந்தமாரி அரசாங்கம் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கும்போது நீ எப்படி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்ப அப்படின்னு ஸ்கூல் உள்ள காவலர்களை தள்ளிட்டு உள்ளே எடுத்து வராங்க, செங்கலை கொண்டு அடிக்க வராங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அத்தனை பேரையும் கல்லையும் கட்டையும் எடுத்து தாக்கி நெஞ்சில் கையை வச்சு தள்ளி அவங்க கழுத்தில் அடித்து இந்த அம்மா உட்கார்ந்துருக்கிற நம்முடைய வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா அவர் உட்கார்ந்த நாற்காலியை உதச்சி தள்ளி அவங்க மயக்கம் பட்டு விழுந்திருக்கிறாங்க.